ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு ஹெல்த்தியான இனிப்பு கம்பு அடை செய்யலாமா? அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு ஒரு கப்பு கம்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கப்பில் ஒரு அரை கப்பு இருக்கும் அந்தளவு வெல்லம் பொடிச்சு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இதை காய்ச்சி தேவையில்லை, நம்ம அப்படியே கூட வெல்லத்தை போடலாம். நம்ம அடை சுடும் போது அப்படியே பபிள்ஸாக வரும், கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால். ஆனால் வேணாம், கொஞ்சம் மண்ணுக்குன்னு இருக்கும் வேணுமோன்னு கரைச்சி எடுத்துக்கலான்னு இருக்கேன். இது கரையட்டும். இப்போ மாவு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் கரைஞ்சிடுச்சு, இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மாவு கலந்துக்கலாம். நம்ம இந்த தேங்காய் துருவல் தட்டிலே மாவு கலந்துக்கலாம். மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்தா இந்த ஸ்வீட்டை தூக்கி காட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் சால்ட்டு கொஞ்சம். இப்போ இந்த வெல்லம் கரைசல் இதை ஊற்றி நம்ம திட்டமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கம்பு இனிப்பு அடைக்கி இந்த பக்குவத்தில் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவிட கொஞ்சம் லூஸாக இந்த பாருங்கள். அப்போ தான் நம்ம தட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு தவாவை போட்டுக்கலாம். தவாவை போட்டிருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி அடை ஐட்டத்துக்கெலாம் நம்ம இந்த மாதிரி தண்டவாளக்கல் யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நான்ஸ்டிக்கல்லை விட இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடையை எண்ணெய் தொட்டும் தட்டலாம், நம்ம தண்ணி தொட்டும் தட்டலாம். நான் இப்போ தண்ணி தொட்டுக்கிட்டு தான் தட்ட போகிறேன். நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் உருண்டை உருட்டி தட்டிக்கலாம். வாழை இலையில் தட்டி நீங்கள் போடலாம் பிகினர்ஸாக இருந்தால். நான் டைரெக்டாக கல்லுலேயே தட்டிடுவேன். தட்டும்போது சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் கல் சூடாகி உங்களுக்கு கை சூடும், அனல் அடிக்கும். அதனால் அப்படி இந்த மாதிரி தட்டிக்கோங்க. எனக்கு கல்லில் தட்ட பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வாழை இலையில் தட்டி போட்டுக்கோங்க. இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். அப்போல்லாம் வீட்டில் இந்த மாதிரி காரம் போட்டு இனிப்பு போட்டுலாம் செய்வாங்க. இனிப்பு அடையும் செய்வாங்க, கார அடையும் செய்வாங்க, சாப்பிடுவோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. கடையில் வாங்கின ஸ்நாக்ஸை தான் விரும்பி சாப்பிடுதுங்க. ஆனால் எனக்கு கடையில் வாங்கின ஸ்நாக்ஸ் எதுவுமே பிடிக்காது. இப்போ நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக தான் நான் ஊற்றுறேன். நமக்கு வீட்டில் ஸ்நாக்ஸ் இருந்தால் சாப்பிடவே பிடிக்காது. எதுவும் இல்லாதப்போ தான் ஏதாவது சாப்பிட்ணும் போல் தோணும். அது என்னன்னு தெரில, மத்தியானத்தில் சாதம் சாப்பிட பிடிக்கவே இல்லை. இந்த வெயிலாக என்னன்னு தெரில, சாப்பிட பிடிக்கவே இல்லை. கொஞ்சமாக தான் சாப்பிட முடியுது. அதுக்கப்புறம் பசி எடுக்குது, ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்தது. சரி நம்ம ஹெல்த்தியாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். குட்டீஸ் இல்லை, ஊருக்கு போயிருக்காங்க. ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. நான் மட்டும் தான் இருந்தேன்னா வேலையும் ஒன்றும் இல்லையா, ரொம்ப போர் அடிச்சுது, பசிக்கிற மாதிரியும் இருந்தது, ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்தது. சரி நம்ம எப்பயுமே மற்றவங்களுக்காக தான் செய்வோம், நமக்காக நம்ம எதுவுமே செஞ்சுக்கிறது இல்லை. இன்றைக்கி யாரும் இல்லைங்கனால சரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். இப்போ நான் ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டேன். எப்படி உப்புது பாருங்களேன், நம்ம பூரி உப்புற மாதிரி உப்புது பாருங்கள் அடை. ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். ஓரம்லாம் இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வருது பாருங்கள். நல்லா வெந்து வந்தோடனே நம்ம திருப்பி போடலாம். வார இறுதியெல்லாம் இனிமேல் கூழ் தான் சொல்லிட்டு நான் வீடியோ போட்டேன். ஆனால் கூழ் செய்யலை, சளி குறையவே இல்லை. எல்லாருமே அட்வைஸ் பண்ணாங்க கூழ்லாம் வைக்காத சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு. சரி இது அடையா, இந்த மாதிரி தோசையா, அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணும். எப்பயுமே கேழ்வரகு மாவு ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஆனால் கம்பு மாவு காரல் அடிச்சிடும், ஒரு மாதிரி காரல் தன்மை வந்துடும். அதனால் அதை தீர்த்தணும். சரி செய்யலான்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். ஒரு பக்கம் வந்துருச்சு, நல்லா மெலிசாக தட்டிட்டேன். நல்லா மெலிசாக தட்டியிருக்கேன். உடையுது பாருங்களேன். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ மறுபக்கமும் வெந்தவொடனே எடுத்துடலாம். நம்ம அடை மறுபக்கமும் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நான் வீடியோ எடுக்கும்போது தான் ஃபோன் வரும். ஒரு ஃபோன் வந்ததா, அதை அட்டன் பண்ணேன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நல்லா தான் இருக்கும். இப்போ அடுத்த அடையை நம்ம தட்டிக்கலாம். அடுத்த அடையும் தட்டிட்டேன். இது கொஞ்சம் மொத்தமாக தட்டியிருக்கேன். அடைனாலே கொஞ்சம் மொத்தமாக இருந்துக்கணும்னு தான் சொல்லுவாங்க. நான் அது ரோஸ்ட் மாதிரி தட்டிட்டேன், எடுக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ இது கொஞ்சம் மொத்தமாக தட்டியிருக்கேன். இது வேகட்டும். இந்த மாதிரி கம்பு அடை யாரெல்லாம் செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெண்டாவது அடையும் நான் திருப்பி போட்டுட்டேன். உடையுது, அதுக்கு என்ன ரீசன் தெரில. நம்ம உடைச்சி தான் சாப்பிட போகிறோம். உடையுது, இருந்தாலும் நம்ம உடையாமல் எடுக்கணும். அதுதான் டாஸ்க்குன்னு சொல்லுவாங்கள்ல. உடையுது. சரி நம்ம தானே சாப்பிட போகிறோன்னு விட்டேன். நான் ரொம்ப மெலிசாக தட்டுறேன்னா என்னன்னு தெரில. இப்போ இந்த அடையும் எடுத்துடலாம். இப்போ மூணாவது அடையும் தட்டிட்டேன். அதையும் நம்ம திருப்பி போட்டுடலாம்.
இந்த அடையை வந்து திருப்பி போட்டுட்டேன். இந்த மறுபக்கமும் செவந்தோடனே நம்ம அடையை எடுத்துடலாம். கொஞ்சோண்டு தான் எண்ணெய் ஊற்றினேன் ஸ்பூனால், ஆனால் எண்ணெய் வந்து அப்படியே வெளில வருது பாருங்களேன். இப்போ இந்த அடையை எடுத்துடலாம். இதான் லாஸ்ட்டு. ஒரே ஒரு அதாவது 200 கிராம் உழக்கில் தான் போட்ட மாவு, குட்டி குட்டியாக ஒரு 4 அடை வந்திருக்குது. போதும், இதுவே அதிகம்தான். முதல் அடை வந்து கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டேன், 2வது அடை உடஞ்சிது, 3வது அடை வந்து உடையில நல்ல கலராக நல்லாவே வந்திருக்கு. இப்போ இது லாஸ்ட் அடை, இதையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இதையும் உப்புது பாருங்கள் அப்படியே பூரி மாதிரி. இப்போ திருப்பி போட்டுடலாம். அதான் கொஞ்சம் வந்து மொத்தமாக தட்டணும் போல இருக்குது. நான் ரொம்ப மெலிசாக தட்டேன், நல்லா உடஞ்சிருக்கு. இது உடையில பாருங்களேன். 4 அடையுமே சுட்டு எடுத்தாச்சு. உங்களுக்கு இந்த கம்பு இனிப்பு அடை ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அடை வந்து யாரெல்லாம் செய்வீங்க, யாருக்கெல்லாம் இந்த கம்பு இனிப்பு அடை பிடிக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.